தாவேக்க ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்ந்துடவே கூடாதுன்றதுக்காக திமுக செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ அம்பலமாயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அதான் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னார் பாருங்க, இது போல திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ற முடிவை திமுக எடுத்து சொன்னாங்க அப்படின்ட்டு. அதை திமுக மறுத்துட்டாங்க ஆப்வியஸா. ஆனால் சிஎம் அவர்கள் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மள ஆட்சியில் உட்கார விடாமல் இருக்கணும்னு அவங்க என்னென்ன வேலைகளோ பண்ணாங்க. இதில் வேற ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு பெருந்தன்மையாக வேற பேசினாங்க இதுக்கு முன்னாடி. அந்த பெருந்தன்மை பாடல் இருக்குல்ல, இது கீரல் விழுந்த ரெக்கார்டில் இசைக்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க இசைச்சுக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் வேற ரகம் அப்படின்னு இருக்காரு. அதிகாரப்பூர்வமான குறைகளை யார் வச்சாலும் அதை நம்ம அரசு உடனே ஏற்றுக்கும். அதை உடனே திருத்திக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கு. தேர்தலில் சொத்த வாதம் வார்த்தைகள், தேர்தலில் சொத்தை வாதத்தை முன் வச்ச திமுக இன்னைக்கு பேரவையிலையும் அதையே தான் செய்யுது. நான் ஏதோ நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதிகளில் போட்டி போட்டனாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெற்றியோட வீச்சு இருக்குல்ல, இதை குளத்தோர பார்த்தாலே புரிஞ்சிருக்கணுமே, உங்களுக்கு புரியலையா அப்படின்னு குத்தி காமிச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா ஒரு செட்டிங் சிஎம்ங்க அவர் தன்னோட சொந்த தொகுதியில் தோல்வியை தழுவுறாருனா அது எப்பேற்பட்ட பேக்லாஷாக பார்க்கப்படும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்ல விஎஸ் பாபுவால், அதை இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அதிகார ஆட்டம் போட்ட 15 திமுக அமைச்சர்களை பார்த்துமா இவங்களுக்கு இன்னும் புரியல, இனியும் புரியல அப்படின்னா இதுக்கப்புறம் மக்கள் இன்னும் ஆழமாக அந்த கட்சிக்கு புரிய வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமே நாம் மக்களை சந்திக்க தான் போகிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே திமுக ஏதோ அக்கறை இருக்க மாதிரி டிஜிட்டலில் தேம்பி தேம்பி அழ வேணான்னு சொல்கிறாருங்க. திமுக என்னதான் ஏளனமாக பேசினாலும் நாம் நாகரிகம் காப்போம், அந்த ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எப்போவுமே தவற மாட்டோம். திமுக ஏதோ சுத்தம் சுயம் பிரகாசம் போல பேசுது, இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. 1999 பாஜக கூட்டணியை திமுக ஆதரித்த கதை இருக்குல்ல, அதை யாரும் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. அதே பாஜகவோட கூட்டணி வச்சு பேரம் பேசி மந்திரி பதவியும் பெற்றாங்க. அன்னைக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பார்ட்டிஸும் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் பேசுறது அப்படின்றாரு. புஷ்பா அரசு அப்படி நம்ம கவர்மெண்ட்டை திமுக ஏளனமாக பேசியிருக்கு. ஆக்சுவலாக அசம்பிளியில் உதயநிதி அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாப்புல, அதான் இங்கே சொல்கிறாரு. பொறாமையால் கண்ணில் இருந்தோம், காதில் இருந்தோம், வாயில் இருந்தோம், மூக்கில் இருந்தோம் புகையை கக்கிக்கிட்டு இருக்காங்க திமுகவினர்னு இப்படி சொல்லியிருக்காங்க. இதை நானா யோசிக்கல, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு இருக்காரு. எத்தனை புலம்பல் பாடல்கள் இதுக்கப்புறம் இசைச்சாலும் நாம கவலைப்பட போறதில்ல. மக்கள் நலன் இருக்குல்ல, அது மட்டும் தான் நமக்கு எப்பவுமே முக்கியம். அதை நோக்கி மட்டும்தான் பயணப்பட்டு இருக்க போறோம்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க.